Hi friends, welcome to Tamil Tech Pedia. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குயிக் அப்ளிகேஷன் மூலமாக இப்போ நார்மலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணோம்னா 20 செகண்ட் தான் எடிட் பண்ண முடியும். ஆனால் அது எப்படி 30 செகண்டாக மாற்றுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் ஏ நியூ வீடியோ இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பிக்சர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இன்னும் இப்போ ஒரு பிக்சர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற பிக்சரை இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏடைய டைட்டில் வந்து இன்ட்ரோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த ஏடைய அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா இங்கே நார்மலாக நான் இந்த டைப் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. எப்பயும் போல் இதில் டைப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பென்சில் மார்க் இருக்குல்ல, அதில் வந்துட்டு போயிட்டு இந்த ஏடைய டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் நான் ஆல்ரெடி லிரிக்ஸ் இதில் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். யூசி ப்ரௌசரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 2 லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 3 லைன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் 4 லைன் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை போய் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஏடு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மலாக அந்த வேட்ஸ் வெக்கமின்றி மண்ணில் அது வரைக்கும் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சேவ் வித்தவுட் ஷேரிங் அது கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ புதுசாக ஒன்று போடுங்க. புதுசாக அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக டிக் கொடுத்துட்டு இப்போ அந்த வெக்கமின்றி மண்ணில் அது வரைக்கும் லைன் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெக்கமின்றி மண்ணில் அலைவேனா செலக்ட் அண்ட் காப்பி அலைவேனாலிருந்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து ஒரு 4 லைன் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்றேன். திரும்பி அதில் போய்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு டைப் மோட் மாற்றிக்கிட்டு இது போயிட்டு ஏட் டெக்ஸ்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 நிதாக நீங்கள் பிரித்து 2 டைம் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னா, அந்த சினிமான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 2வது இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், போர்ட்ரேட் மோடு வேணுமா இல்லை ஸ்கொயர் வேல வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற இதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் சினிமா தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது 2யும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது 2யும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் டவுன்லோட் ஆகுது. ஓகே, இதையே சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓவராலாக வெளியே வந்துட்டு கெயின் மாஸ்டருக்குள்ளே போகிறேன். இப்போ கெயின் மாஸ்டரில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன் 16:9 வச்சுக்கிறேன். இப்போ அப்புறம் மீடியா போயிட்டு ஃபஸ்ட் 2 வீடியோவையும் ஆட் பண்ணுறேன். இதுவும் இப்போ இது 2யும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக வரும். மறுமுறை உன்னை சந்திப்பேனாலிருந்து ஃபுல்லாக வரும் பாருங்கள்.
ஓகே. ஓகே, அந்த லாஸ்ட்டு மட்டும் கரெக்டாக அந்த ஃபோட்டோ வர இடத்துல மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. வெக்கம் இன்றி மண்ணில் வரைக்கும் வந்தது. இதை கட் பண்ணிக்கங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோ வர இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் அந்த சாங்கை ஆட் பண்ணுறீங்க. இப்போ சாங் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் சாங் வச்சேன்னா உங்களுக்கு சவுண்டு வரும். அதனால் நான் அந்த சவுண்டை மட்டும் மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சாங் வச்சா எனக்கு சவுண்டு வரும். அதனால் எனக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த சவுண்டை மட்டும் நான் மியூட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கிறேன். போட்டு முடித்து அப்படின்ற ஒரு லைனோடையே நான் நிறுத்திக்கிறேன். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இதை கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸ்பீட் பண்ணி இதையும் கொஞ்சம் இந்த 2வது வீடியோவையும் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் நார்மலாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 2 வீடியோவாக ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 30 செகண்ட் வரைக்கும் வரும். ஓகே, நான் இப்போதைக்கு 23 செகண்ட் மட்டும்தான் அந்த வீடியோ லென்த் இருக்குது எனக்கு, அந்த ஆடியோ லென்த்து. அதனால் நான் 23 செகண்ட் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து லிரிக்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரே நிமிஷம், நான் இதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன் எனக்கு கரெக்டாக வருதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ இந்த சாங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறோன்னா இந்த லேயரில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோவை வேணுங்கிற சைஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஓவர்லே கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு வேணுங்கிற லெவலுக்கு மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் லேயரில் ஆட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.